இஎம்ஐ இஎம்ஐ இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம சொல்ல போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இஎம்ஐக்காக யாரெல்லாம் தேடி போகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு இஎம்ஐ புதுவிதமாக வாங்கிக்கிறாங்கோ. அந்த வாங்கிக்கிற கொஞ்ச நாளில் எல்லோரும் ஒன்று ஒன்றா சூசைட் பண்ணி நிற்கிறாங்கோ. அங்கே இருக்கிற போலீஸ்க்கு ஒரே தலைவலி. இஎம்ஐன்னு எழுதி வச்சுட்டு ஏன் எல்லோரும் செத்து நிற்கிறாங்கோ, என்ன ரீசன், அது எந்த இஎம்ஐ, அவங்க ஆதார் கார்டு பேன் கார்டு இதில் செக் பண்ணாலும் எதில் கிடைக்க மாட்டேங்குது, எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்கலே அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட்டு விட்றாங்கோ. ஒருத்தன் வந்துட்டு ஆல்ரெடி செத்துட்டு இருப்பான். பொழைக்க வச்சு என்னத்துக்கு நீ இஎம்ஐயில் செத்த, அது என்ன கடன் தொல்லை எனக்கு சொல்லுன்னு கேட்டேன். சார் அது கடன் தொல்லை இல்லை சார், ஒரு பொண்ணு சார், இஎம்ஐயில் ஒரு பொண்ணு சார். ஸோ இஎம்ஐயில் பொண்ணை விற்றுன்னுக்குறாங்கோ. அது ஏன் விற்றாங்கோ, எதுக்கு விற்றாங்கோ, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதோட டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்கோ. கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு படத்தில் ஸ்ட்ரெயிட்டாக காமிச்சிருப்பாங்கோ. பி கேர்ஃபுல் வித் இஎம்ஐ. தேங்க்யூ.